அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹெச்ஆர் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி முந்திரி பருப்பு கேக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்: முந்திரி பருப்பு, நெய், 2 கப்பு மாவு, 1 கப்பு சீனி, 4 முட்டை. இந்த முட்டையும் இந்த சீனியும் போட்டு முதல்ல மிக்சியில் அடிச்சுக்கணும். அடித்து திரும்ப அந்த மாவு போட்டு அதிலே போட்டு அடித்து லேசாக கொஞ்சம் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றி மாவு நல்லா கரைஞ்சி வந்ததோட நம்ம இது கேக்கு ஊற்றுற மாதிரி கல்லில் ஊற்றுற மாதிரி வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமேல நான் எப்படின்னு சொல்கிறேன். முதல்ல நான் மிக்சியில் போய் இதை அடிச்சுக்கிட்டு வரேன். மிக்சி ஜாரில் மாவு அடித்தாச்சு. இந்த பதத்துக்கு மாவு வந்துடும். உடச்சி வச்சுருக்கேன். இந்த நெய் இருக்குது. அடுப்பில் வானொலி வச்சு அடுப்பில் சட்டி காஞ்ச பிறகு நெய் ஊற்றிக்கணும். முந்திரி பருப்பு பாஞ்சு கேக். இல்லை, முந்திரி பருப்பை இப்படி தூக்கணும். சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கா இப்படி போட்டுக்கணும். நெய்யை ஊற்றி கொஞ்சம் சாயந்தரம் திருப்பி போடணும். இதில் கொஞ்சம் மாவு ஊற்றணும். மீண்டும் முந்திரி பருப்பு அங்கேயே போடணும். நெய் ஊற்றிங்க. திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் அது மேலே மாவு ஊற்றணும். முந்திரி பருப்பு போட்டுங்க. நெய் ஊற்றிக்கலாம். திரும்ப மாவு ஊற்றுறேன். அப்படியே ஊற்ற அது மொத்தமாகிடும். நெய் ஊற்றிக்கலாம்.
முந்திரி பருப்பு கேக்கு ரெடி. இது மாதிரி மொத்தமாகிடும். நான் சுகர் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு 1.5 கப்பு நீங்கள் பிறந்தா போட்டுக்கலாம். போட்டு இப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணிடலாம். சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.